அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியில் கிளம்பி வராங்க. கோபியை முத அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரீட்மெண்ட்காக அட்மிட் பண்ணப்போ A to Z எல்லாத்தையும் நாம் தான் பார்த்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி அவங்க குடும்பத்தோடு ஒன்றா இருக்காங்க, நம்மளை யாரோ மாதிரி அனுப்பிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மலையில் ஜோன்னு நினைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டில் பார்த்தா நம்ம கமலாவும் மையும் ஒரு பக்கம், அம்மா நம்மளை வர சொல்லிட்டு எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மையும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. கரெக்டாக நம்ம ராதிகா வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. உடனே மையும் வந்து அம்மா தான் வந்துட்டாங்க பாட்டி, நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ராதிகா நல்லா குழஞ்சு போன நிலையில் நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ராதிகா என்னாச்சு, ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலை ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே நம்ம ராதிகா என்ன பண்ணாங்கன்னா, மையும் ஒன்றும் இல்லை, டேடிக்கு சின்னதாக உடம்பு சரியில்லை, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மையு கிட்ட சொல்கிறாங்க. மையு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ டேடிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா, இல்லை டேடி அந்த வீட்டுக்கு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மையு திரும்ப கேட்க, உடனே ராதிகா வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டேடி நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவார், நீ லேட் ஆகிடுச்சுல, நீ போய் தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு மையுவை அனுப்பிட்டு நம்ம ராதிகா ஓன அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கமலை வந்து, ஏய் ராதிகா என்னடியாச்சு, மாப்பிள்ளை நிஜமாலுமே அந்த வீட்டுக்கு போயிட்டாரா, அதனால தான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து, இல்லைம்மா கோபி உண்மையிலே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார், சின்ன லேசான பிரச்சனைலாம் இல்லை, கோபிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒய்ஃபாக நான் தானம்மா எல்லாத்துலேயும் கூட இருந்திருக்கணும், ஆனால் என்னை யாரோ மாதிரி அடித்து துரத்திட்டாங்க, பாக்கியாவுக்கு கால் பண்ணியிருக்காருமா, அந்த முடியாத நிலையில் கூட கோபி எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி மேலே ஒரு விரக்தியோடு பேசுகிறாங்க நம்ம ராதிகா. என்ன எவ்வளோ சுச்சுவேஷனாக இருந்தாலும் எனக்கு கூப்பிட்ருக்கணும்ல அவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. உடனே கமலை வந்து, ஏய் ராதிகா உனக்கு கால் பண்ணார் மாப்பிள்ளை, நீ தான் இருந்த கோவத்தில் ஃபோன் எடுக்கல, எப்பவும் பண்ணாதவர் எனக்கு பண்ணார், என்னையும் ஃபோன் எடுக்க விடலை, கடைசியில் வேறு வழி இல்லை, உயிர் போகிற ஒரு நிலமையில் அவளுக்கு சொன்னதில் என்ன தப்பாயிடுச்சு, ஒரு மனிதாபிமானத்தோடு தானே பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்போ நல்லா இருக்காரு, இல்லை சரி வா நம்ம இப்போவே கிளம்பி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம், நீ துணியை மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. ராதிகா வந்து, இல்லைம்மா அங்கே என்னை எப்படி இருந்தாலும் துரத்தி விட்டுட்டே இருக்காங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல, ஏன் கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா. சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இருந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ராதிகா கிளம்பி திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நம்ம பாக்கியா வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கிட்ட சொல்கிறாங்க. ராதிகா வந்து, ஓ என்னதான் நீங்கள் அவரை வேண்டாம் டைவர்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளேயே அவர் மேலே பாசம் இருக்குது தானே, பாசம் இருக்கிறதுனால தானே நைட்டெல்லாம் இங்கே இருந்திருக்கீங்க, யாரோ ஒருத்தருக்கு இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ரொம்ப மனசுடைஞ்சு போய் சொல்ல, பாக்கி அதை யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. உடனே ஐயோ அத்தை இருக்காங்களே, ராதிகா வந்தால் பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடித்து உள்ளே போனால் கரெக்டாக நம்ம ஈஸ்வரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராதிகா கிட்ட. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.